நண்பர்களே, ட்விட்டருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் என்னதான் பிரச்சனை, அவங்க ரெண்டுத்துக்குள்ள என்னதான் சண்டை, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன் பிட்வீனில் ஒரு புதிய அப்ளிகேஷன், இது புதிய அப்ளிகேஷனில் கடந்த வருஷம் வந்து இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம அலசி ஆராய்ச்சி அதை பற்றி நம்ம பேசுவோமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் மீடியமில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். யாத்திரை செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க அப்படிங்கிற வீடியோக்குள்ள போகலாம். ட்விட்டர், இந்திய அரசாங்கம், ஒரு புதிய அப்ளிகேஷன். இந்த மூணை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். இதுதாங்க மையக்கரு அப்படி சொல்லலாம். ஆமாங்க, 75 நாளைக்கு மேலே வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சட்டத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 75 நாள் கிட்டத்தட்ட பார்த்துக்கங்களேன், அவங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த போராட்டம். இது வரைக்கும் இந்த போராட்டம் ஓஞ்ச பாடில்லை. ஸோ இங்கேருந்து தான் வந்து அப்படி கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்விட்டரில் நிறைய பேர் இருக்காங்க, பொலிட்டிஷியன் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அதில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டால் கூட அது வைரல் ஆகும், உலக அளவில் வைரல் ஆகும். அந்த மாதிரி இந்த விவசாய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவங்க ஏராளமான நபர்கள் சொல்லலாம். பாப்புலரான நபர்கள், ஆக்டர்ஸ், பிளேயர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விவசாயிகளை வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எரிச்சலை தாங்க முடியாமல் தான் நம்முடைய இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, ட்விட்டர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? தடாலடியாக ட்விட்டர் என்ன பண்ணாங்க, நம்முடைய இந்திய அரசாங்கம் சொன்ன பேச்சு கேட்டுட்டு உடனே என்ன பண்ணாங்க, இந்த 1000க்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1000 அக்கௌண்ட்டை வந்து உள்ளே போய் பார்த்தாங்க, வெரிஃபை பண்ணாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 அக்கௌண்ட்டையும் திறந்து விட்டாங்க. இப்போ தான் நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு செம்மையான எரிச்சல். இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தான் சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதே மாதிரி ட்விட்டர், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே வந்து எங்களுடைய நாட்டோட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக ஐடி மினிஸ்டர் வந்து அறிவிப்பு வெளியிடுறாரு. ஆனால் ட்விட்டரோ அதுக்கு செவி சாய்க்கலை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2020 பிரதமரோட இதில் வந்து ஆத்ம நிர்பார் சேலஞ்ச் அப்படிங்கிற இதில் ஒரு அப்ளிகேஷன் வந்து வெற்றி பெற்றுச்சு. அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கூ. இந்த கூ வந்து ட்விட்டருக்கு போட்டியாக களத்தில் இறங்கி சொல்லலாம். இந்த கூ அப்ளிகேஷன் தான் இப்போ வைரலாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கூ அப்ளிகேஷனை பெரிய பெரிய ஆட்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ட்விட்டர் இடத்துல கூ தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே உள்ள நபர்கள் வந்து இந்த கூ அப்ளிகேஷன் தங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுட்டேன். மறுநாள் ஃப்ரெஞ்சிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹேக்கர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கூவில் வந்து பிரச்சனை இருக்குது, அதில் வந்து யூசர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லாமே வந்து தெரியுது, ஸோ இதை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வெளிப்படையாக தெரிவிக்கிறாரு. உடனே அந்த ட்விட்டரோட கோஃபவுண்டர், சிஇஓ, உருவாக்குறவர் ஒரு பதில் இதை கொடுக்குறாரு. நீங்கள் அந்த தெரிவித்த அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே யூசர் வந்து பப்ளிக்காகவே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பதில் அறிக்கையை கொடுக்குறாரு அந்த ஃப்ரெஞ்சோட ஹேக்கருக்கு. ஸோ இந்த மாதிரி கதை நீண்டுக்கிட்டே போகுதுங்க. இது எப்போ முடியும் தெரியல. ஆனால் சைலண்ட்டாக வந்து இந்த கூ ஆப் வந்து களத்தில் இறங்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃபோனில் இந்த கூ அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மொழியிலே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழுக்க வந்து நம்முடைய இந்தியன் லாங்குவேஜ் மொழியாக தான் இருக்கும். நம்முடைய கருத்துக்களை ஈஸியாக பகிரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கூவோட கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு டெவலப்பர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ நான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, செக் பண்ணி பார்த்துடலாமா, பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டருக்கு போட்டிய கூ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சமீபத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. போகிறதுக்கப்புறம் கூ கனெக்ட் வித் இண்டியன்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இந்த அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6 மொழிகளை கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய தமிழ் மொழியும் இருக்குது. ஸோ தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறவங்க தமிழ் மொழியில் பயன்படுத்தலாம், ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறவங்க ஆங்கிலத்திலையும் நம்ம பயன்படுத்தலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டிலோட கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 10 டிஜிட் நம்பர். இப்போ என்னென்னா மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லோ கலரில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஓடிபி நம்பர் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் கொடுக்கலாம், கண்டினியூ கொடுக்கலாம். ஃபோட்டோ தேவைன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபீட் பீப்புள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபாலோ பீப்புள் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ கூ அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்காவது வந்து ட்விட் பண்ண நினச்சா இதில் ட்விட் பண்ணிக்கலாம், போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் இருக்குது, வீடியோ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜிஃப், அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாம் லிங்க் எல்லாமே இருக்குது, இமோஜி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரையாவது சர்ச் பண்ணலாம், ஹேஷ்டேக் மூலியமாக கூ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணலாம். எடிட் ப்ரொஃபைல் இருக்குது. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிக்கீங்க அப்படிங்கிற டேட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. உங்கள் அக்கௌண்ட்டில் எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாம் ட்விட்டர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல், லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ் வேணால் தமிழ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்கள் எல்லாமே தமிழில் இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் யுவர் கூ ப்ரொஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மேனேஜ் பிளாக் டு யூசர்ஸ், ஏதாவது யூசர்ஸை நீங்கள் பிளாக் பண்ணால் பிளாக் பண்ணிக்கலாம். அப்ளை ஃபார் வெரிஃபைடு அக்கௌண்ட். ஸோ அப்ளை ஃபார் வெரிஃபைடு அக்கௌண்ட் அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். அது வெறும் வெப்பேஜ்குள்ளே போகுது. ஸோ அதை பற்றி முழுமையான விவரங்கள் இதில் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் ஆட் அக்கௌண்ட், மேனேஜ் அக்கௌண்ட், லாக் அவுட், அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அப்டேட்ஸ், ப்ரைவசி அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க கூல. ஸோ நண்பர்களே, இதுதாங்க ட்விட்டருக்கு போட்டிய களத்தில் இருக்கக்கூடிய கூ அப்ளிகேஷன். இது முழுக்க ஒரு இந்தியன் லாங்குவேஜ் மைக்ரோ பிளாகிங் சோஷியல் சைட் அப்படிங்கிறதால எல்லாரும் இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்விட்டருக்கும் போட்டிய கூ களத்தில் இறங்கியிருக்கு இந்தியாவில். தேவைப்படுறவங்கள பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்விட்டருக்கு போட்டிய கூ. ஸோ இனி வரப்பினர்கள் தெரியும் எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை ட்விட்டர் வந்து நம்முடைய இந்திய அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களை மதித்து, இல்லை நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதே மாதிரி இந்தியாவோட சட்டத்திட்டங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா கூ காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ட்விட்டர் இறங்கி வர்ற மாதிரி தெரியல. அவங்க சொன்ன வார்த்தையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்விட்டரோட யூசர்ஸ்லாம் அநேகமாக வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக ட்விட்டர் வந்து இந்தியாவில் பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ட்விட்டருக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி டிக்டாக் வெளியே போச்சோ அந்த மாதிரி ட்விட்டரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலம்தான் பதில் சொல்லும். ஸோ இந்த வீடியோ நல்ல பதிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.